படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி நிறைய பேர் சண்டை போட்டுப்பாங்க. கடைசியில் ஒரு நபருக்கு வெட்டுக்குத்து அப்படிங்கிறது காயம் ஏற்படும். அவரை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனால் டாக்டர் அட்மிட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதே மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்கிறப்ப டாக்டர் அட்மிட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலாமா? கட்டாயமாக கூடாது. ஆர்டிகல் 21 கீழே ரைட் டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த உரிமைக்கு கீழே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அவங்க எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா கட்டாயமாக அவங்க ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். செக்ஷன் 41A ஆஃப் சிஆர்பிசியில் ஒரு நபரை கைது பண்ண போகிறாங்க, அப்போ அவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குன்னா கட்டாயமாக அவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். DK பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இந்த கேஸ்னால என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கஸ்டடியில் வச்சு ஒரு நபரை வச்சுருக்கப்ப அவருக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா கட்டாயமாக அவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரமானந்த் கட்டாரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ்னால என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்குது, அவரை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறப்ப இவருக்கு வந்து இந்த மெடிக்கல் ரிலேட்டடாக கேஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து டினை பண்ணுறாங்க. அவர் ட்ரீட்மெண்ட் நடந்து முடியறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துடுறாரு. இந்த சுச்சுவேஷனில் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டாயமாக அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னு வரப்ப அது எல்லாத்துக்கும் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட் டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், அக்யூஸ்டாக இருக்கட்டும், விக்டிமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது. நன்றி.